உன்னால முடிவுக்கு அவுக்கு முடியல என் புள்ள அவத்துட்டான் அப்படி பசங்க வந்தா கையும் கலவா பிடிச்சிட்டு வந்தோமா? சரி பிடிங்க. அதுக்கு என்ன பதில் சரி ஓகே தப்பு தவறு கூட வீட்டு பக்கம் போயிடாதீங்க. அந்த சிரிக்கிற கண்ணு பூரா உங்க மேலேயே இருக்குது. அண்ணன் மாதிரி தான் இருக்குது. ஆமா ஆமா அவன் என்ன பண்றது பாவம். அவனும் என்ன பண்றது? வீட்டுக்குள்ள ஜோடியா போயிட்டு வாசல்ல ஒரு ஆளை விட்டா அவன் போய் சாய்வை போட்டு எடுத்துட்டு போயிட்டான் சாய்வை. சரி இப்போ வா 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 மறுபடியும் அவன் போயிட்டு விளையாட்டு வரலாம். அம்மாவுக்கு தேவை சொல்லக்கூடாது. சொல்ல எனக்கு மறுபடியும் தயிர் வேணும். தயிர் போய் பாருங்க. அங்க பாரு நாய் கூட மூத்திரம் வச்சுட்டு போட்டு இப்போ வீட்டுக்கு பார்க்கலாம். வந்துருவாங்களா? சீக்கிரமா ஏறி பாரு. எம்பி நாய் நினைச்சுதான் நாய் மூத்தம் பேசிட்டு பசங்க ரொம்ப நல்ல பசங்க தான் சொன்னேன். ஆமா இந்த பாரு ஊர்ல கட்டி போட்டு வச்சுக்கிறோம் பாரு. என்னடா பாலர்களே நீங்க இப்படி செய்யலாமா? நாங்க வீதியில விளையாட்டு வந்துமா எங்களை புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? பொய் சொல்றான் கண்ணே. பாரு என்ன சொன்னாலும் உன் பசங்க பேச்சுதான் உனக்கு பெருசா தெரியுது. நாங்க சொல்றத உன் செவிக்கு ஏற்க கிடையாது. நாங்க சொல்றதெல்லாம் பொய் தான் நீ நினைக்கிற. அதனால நீ வாழக்கூடிய நாட்டுல உங்க பசங்க இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். நாங்க அயல் நாடு போறோம். எங்க பசங்க சின்ன ஜெர்சிங்க ஏதோ விளையாட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி இனிமேல் எங்க பசங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு வரவே மாட்டாங்க. சத்தியமா சத்தியமா வர மாட்டாங்க. நான் எங்க பசங்களை நான் திட்டு பண்ணிடுறேன். வாங்க நீங்க போங்க. தங்கச்சி
பசங்களுக்கு ஊர்ல சும்மாவே இருந்தா இப்படித்தான் சுத்தி நிக்கிறீங்க. கண்ணகி வீட்டுக்கெல்லாம் போகுங்க, தொடப்பத்திலையும் மருந்தாலே அடிவாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோம்னு வச்சுக்க. இவங்க ஊர்ல சும்மா சுத்த மாட்டாங்க. அண்ணா பலராமா, இனிமேல் உங்களுக்கு ஊர்ல சுற்றுவாருக்கு வழி கிடையாது. எதிர்க்கு போய் எடுத்தாதான் சீன்ஸ் எல்லாம் தெரியும். அது மட்டும் எடுத்தா நல்லா இருக்கா? அப்படி பண்ணி எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு காட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு காலையில ஓட்டிட்டு போறவங்க வீட்டுக்கு கொண்டாடணும். அதனால டீ மட்டும் நல்லா குச்சி விட்டா என்ன கூட சொல்லக்கூடிய பசுவை கேட தருவமா கோவிந்தன் என்று ஒரு பேர் உண்டு. முன்னே ஒரு கப்பு வந்துச்சு, இது ரெண்டாவது. அதனால இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? எம்மா நாளை போகலாமா? எங்கடா இரா Hola, vara. அது பார்க்க அது பார்க்க எப்படி மஞ்சளாரி கொடி குமமுக்கெல்லாம் அது மட்டும் கிடையாது. நீ காய இறங்கோடி அந்த பாட்டு அப்படி இல்ல, அது திருப்பி பாடணும். எப்படா? அட சுத்தி குத்தி பாருவோடி முசுக்கெல்லாம் முசுக்கோடி. மலைக்கு ஓட்டணும். இப்போ எங்க எங்க ஓட்டணும் தெரியுமா? இப்போது நான் இல்லை. ஆமா 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 மலைக்கு வந்துட்டோம். இந்த மலைக்கு வந்துட்டோம். இந்த மரத்துல பலராமா தலை வெட்டுறேன். நீ கீழே கொஞ்சம் நேரம் இருக்கிறியா? சரி ஏறி விட்டு. சரி, இப்போ தலை வெட்டியாச்சு. இப்போ நீ என்ன பண்ற, மாட்டை பத்திரமா பாரு. பக்கத்துல தண்ணி இருக்குது. நான் போய் தாகமா இருக்குது. உங்களுக்கு தண்ணி வேணுமா? எனக்கு தண்ணி வேணும். அப்படியா?
சரி மாட்டை பத்திரமா பாரு. நான் போயிட்டு கஞ்சி சாப்பிட்டு வந்துட்டேன்னா நம்மள என்ன பண்ணாங்க உருள்ல கட்டி நம்மள எவ்வளவு அடிச்சாங்க. ஆனா அந்த பழிக்கு பழி நம்ம வாங்கணும். இப்ப ஆடையெல்லாம் அவுட்டு போட்டு அவளுக்கு தெரியுமா நம்மளை கட்டி எவ்வளவு குடிக்கிறாங்க. இந்த ஆடையை கொடுக்கூடாது. பழிக்கு பழி யாரு வராங்க பாக்கலாம். போடி போய் கடமையில இருக்கிற ஆளை எடுத்துட்டு போ. அப்படியா? ஆனா அக்கா ஆடையவன் இல்லக்கா. ஆடை இல்லையா? ஐயோ மானம் போகும் போல இருக்குது. என்ன பண்ணணும்? நம்ம மானம் போகணும்னா போகாத இருக்கணும்னா பக்கத்துல அள்ளி இலை இருக்கு. யாரு எடுத்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம ஆடையை யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. அதனால அள்ளி இலை அருங்கடி இப்ப எங்க செல்லணும் தெரியுமா? போகலாம். யாரு யாரா தெரியல. கண்ணா என்ன சொல்ற? எங்க சேரியெல்லாம் குடுறா. எங்கிருந்து இங்க வந்தீங்க? எங்கிருந்து இங்க வந்தீங்க? மரியாதை குறையுது. என்னடா மரியாதை குறையுது? அத்தடா. சரி எங்கிருந்து இங்க வந்தீங்க? நாங்க குளக்கரையிலே குளிச்சு கொண்டிருந்தோம். எங்கள் ஆடையெல்லாம் கரைக்கு மேல் வச்சிருந்தோம். ஆடைய புள்ள நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த ஆடையை கொடுத்தா நாங்கள் வந்த வழியை பார்த்துட்டு போகும். சரி நான் ஆடையை கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணிட்டு வந்துக்கிறேங்க? அள்ளி இலையை அறுத்து அம்பலத்தில் எல்லாம் மூடிட்டு இருக்கோம். மேனியெல்லாம் அந்த அள்ளி இலையை அவுத்து போடுங்க. அள்ளியிலேயே கட்டிட்டு வந்துக்கிறேங்க. அந்த குளத்துல இருந்த அள்ளியிலேயே அதையெல்லாம் அவுத்து போட சேர கொடுக்குறேன். அப்படியா? அள்ளி இலையா அவுத்து போடுறாங்க. நீங்க எடுத்து வந்த சேலையை கொடுத்தா நாங்க போயிடுறோம். அப்படியா? சரி கையை இப்படி வச்சிருக்கிறீங்க. கை தூக்கி நடின மாடுங்கள் இடம் கையை கூடி ஒரு நடின மாடு. அப்படியா? அப்பதான் கையை தூக்கி நடின மாடு. நீ எடுத்து வந்த சேலை போடுற கண்ணா. சரி ஓ அப்படியா?
சும்மா விடத்துல நம்மளை எவ்வளவு விஷயம் சும்மா சரி இப்போ இன்னும் என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும்? தாள விரித்து நடின மாடுங்க கண்ணா ஆமா தாள பின்னி நடின மாடு காலை பின்னி நடினமா காலை பின்னி நடினமாயிரோ இது எந்த இது உண்டு சரி இப்போ கை கூடி நடின மாட்டீங்களா ஆமா நான் சொல்லுமா ரெண்டு பூம் 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 முத்தம் வேணும் அதுதானே முத்தம் கேட்டுடலாமா சரி சரி இதே சொன்னீங்களே இப்போ என் அண்ணனுக்கு ஒரு உண்மை கொடுத்தாங்களா ஏய் கொடு அப்பதான் கொடுப்போம் அப்படியா ஏனமா வேணவா டேய் பலராமா இந்த மோரைக்கு இந்த வாயிலடா சரிடா இருடா இருடா நான்டா கொடுக்குவான் மழா 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 டேய் கண்ணா மானமே போகுதுடா நான் கொடுக்குறேன் ஏ காலி வேண்டாம்டா பொறாம பொறாம அவங்களுக்கு திட்டா கண்ணா நீ சொன்னதெல்லாம் சரி விஷயம் எடுத்து வந்து சேர ஆரம்பிக்கலாம் சரி இதுக்கு மேல் தம்பி கம்முடுறா இதுக்கு மேல ஆனா குளிக்கின்ற போது எப்படி குளிச்சுங்க ஒரு ஆடை இல்லாமல் உடம்புல ஒரு ஒட்டு துணி துணி இல்லாமல் குளிச்சுங்க ஆமா அந்த கங்கா தேவி யாரு ஒரு பெண்ணு நீங்க யாரு நாங்களும் ஒரு பெண்ணு ஆனா நீங்க இப்போ அந்த கங்கா தேவியை நீங்க அசிங்கம் செய்யுங்க மாதிரி இப்போ அவமானப்படுத்தின மாதிரி இதுக்குமே ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குளிக்கின்ற பொழுது உடம்புல ஒரு ஒட்டு துணியாக இருக்கணும் இருக்கணும் இருக்கணுமா இல்லையா சரி நீங்க அந்த மாதிரி செய்யுங்களா கண்டிப்பா இங்க இருக்கிறது யாரும் அந்த மாதிரி செய்யல நீங்க தான் செய்யல அப்படி சவால் குளிக்க போட்டோம் அது மட்டுமா சரி இந்நாள் பரிதிலும் யாருக்கு தேவேந்திரனுக்கு பூஜை செய்தோம் தேவேந்திரனுக்கு ஆமா எந்த நாள் யோ கம்முனிதா யோ நீ வேற 1ஆம் தேதி சோம்மா இதுக்குமே கோவு பூஜை செய்ய வேண்டும் ஆடு மாடுகளுக்கு ஆமா சரி அது எனக்கு ஏற்ற நாள் என்னைக்கு தை மாதம் 1 அன்னைக்கு எனக்கு தான் பூஜை செய்யணும் சரி சரிங்களா ஆகட்டும் கண்ணா சரி சரி சேலை கொடுத்துடலாமா மரத்தில் ஏறி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த புன்னை மரத்துல வைக்கிறேன் நீங்க ஏறி எடுத்துக்கீங்க அப்படியா கண்ணா இந்த புங்க மரத்து மீது நாங்கள் ஏறி இந்த ஆடை இருக்கின்ற போது சர்ப்பமாக சீறி வருவதே இந்த புங்க மரத்தின் மீது எங்களுடைய ஆடை இருக்கின்ற நேரத்திலே சர்ப்பம் போல் ஒரு பாம்பாகப்பட்டது சீறி வருகிறது. சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பாம்பு அப்படியா ஆமா பாம்பு அதனால அந்த ஆடையே நீ எடுத்து கொடுத்துருக்கா அப்படியா நாடி கொடுத்துடலாமா கொடுத்துருவியா வேணாடா
நாளைக்கு வரும்டா. வண்டி மேல கண்ணா, சரிம்மா. சரி, இன்னொரு வேலை செய்யணும். என்ன வேலை கண்ணா? என்ன வேலை? எவ்வளோ என்னென்ன வேலை இருக்கு தெரியுமா? என்ன வேலை? துணி அடிச்சு பார்த்து அப்படியா? டேய் இல்லை சேரனா வச்சு போதும் போனா போதும் கும்மி அடித்து பாட்டு பாடிவிட்டோம். அப்படியா? ஆமா. அண்ணா பலராமா சேலை கொடுத்துடலாமா? சரி, கொடுத்துரு. அங்க இருக்குது, போய் எடுத்துங்க போ. சரி கண்ணா, வசந்த கட்டி விடுக்கண்ணா. ஏழுங்கள் சபையோர்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, ஆனா இதுதான் கிருஷ்ணன் நீலைகள். கிருஷ்ணன் பிறந்த உடனே ஆனா இத்தனை நீலைகள் எல்லாம் கிருஷ்ணர் செய்தார். தயிர் தீடி சாப்பிட்டாரு, வெண்ணெய், இப்படி இத்தனை நீலைகள் எல்லாம் செய்தார்கள். அதான் கிருஷ்ணனுடைய நீலைகள். இது இந்த நாடகம் இதுக்குமே இன்னும் ஒரு நாளைக்கு நாடகம் இருக்கு. இந்த நாடகத்தை நாம் இதோட முடிக்க போகிறோம். இந்த இரவு ஜபாதமலை மோலமான நகரம் அந்த கிராமத்தில இருந்து சித்தூர் கிராமத்தில் இருந்து ஆனா யார் தெரியுமா? இன்னும் மச்சான் என்று சொல்லக்கூடிய காளி, அதே மச்சான் இன்னும் கருணாகரன், இன்னுடைய தலைமையில என்ற இரவு கிருஷ்ணனுடைய நீலைகள். கிருஷ்ணன் திரு பகவான் பிறப்பு. ஆனா இந்த பகவான் பிறப்பு என்கிற நாடகம் என்ற இரவு நாங்கள் நடத்தினோம். இந்த நாடகத்தில் எத்தனையும் குற்றம் இருக்கலாம். நாள குற்றம், மேல குற்றம், சொல் குற்றம், தெரிந்தும் தெரியாமலே இருக்கலாம், அறிந்து அறியாமல் இருக்கலாம், எத்தனையோ குற்றம் இருக்கலாம். தாங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை குற்றம் செய்து எவ்வாறாக மன்னிக்கிறீர்களோ அவ்வாறாக மன்னிக்குமாறு இந்த சபையோர்களை வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த நாடகம் பிடித்திருந்தா 4 பேராவது இருக்கிறீங்க. நாடகம் பிடித்திருந்தா கைத்தட்டி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனாலும் அப்படி இருந்த போதிலும் நாடகத்தை முடிக்க போகிறோம். அவ்வாறு சென்று எல்லாம் நிலவரமாக வாழ்ந்த வளர்ச்சியும் வாழ்க்கை விடப்பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.